பார்ப்பதற்கு மனம் திருந்தி பாதிரியாரிடம் மன்னிப்பு கேட்க வந்தவன் போல் முகத்தை வைத்திருக்கும் இவன்தான் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட கொடூர கொள்ளையன் ஸ்டீபன். மன்னிப்பு கொடுக்கும் கிறிஸ்தவர்களே இவனை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டார்கள் என்கிற அளவுக்கு அதிர வைக்கிறது ஸ்டீபனின் மிரள வைக்கும் கிரைம் பிளாஷ்பேக். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லம்படுகையில் கஜேந்திரன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி லாமக் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர். சிதம்பரம் அண்ணாமலை நகர் ஓபி மெயின் ரோட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வேகமாக சென்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது வல்லம்படுகை வீட்டில் திருடிய நகைகளுடன் தப்பிச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் போது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த சிவப்பு கலர் சட்டை அந்த நபருடன் மேட்ச் ஆனதால் கைது செய்த அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போதுதான் அவன் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தாலுகாவைச் சேர்ந்த மைக்கேல் மகன் ஸ்டீபன் என்பதும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிரடியாக கைது செய்தது அண்ணாமலை காவல் நிலைய காவல்துறை. கொள்ளையடிக்கப்பட்ட 10.5 பவுன் நகைகளும் அவனிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன. 10.5 பவுன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல குற்றத்திற்கு உபயோகப்படுத்திய 2 சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இரும்பு ராடு சித்தலாப்பாடி ஒற்றை பனைமரம் அருகே புதரில் மறைத்து வைத்திருப்பதாக ஸ்டீபன் வாக்குமூலம் கொடுத்தார். இதனால் வழக்கிற்கான ஆவணங்களை கைப்பற்ற அந்த ஸ்பாட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அண்ணாமலை நகர் போலீசார். அப்போது ஒற்றை பனைமரத்து அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முதல் நிலை காவலர் ஞானப்பிரகாசத்தை வலது கையில் வெட்டிவிட்டு ஸ்டீபன் தப்பிக்க முயற்சிக்க இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட அவரையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார் ஸ்டீபன். அது அங்கே பதுக்கி வைத்திருந்த கத்தியை வைத்து ஞானப்பிரகாசம் என்ற காவலரை இடது கையில் தாக்குறாரு. தாக்கிட்டு தப்பிக்க முற்படும் போது தற்காப்பிற்காக ஆய்வாளர் அவர்கள் முட்டி கீழே சுடுறாங்க. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தற்காப்புக்காக குற்றவாளி ஸ்டீபனை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொள்ளையன் ஸ்டீபனின் தாக்குதலுக்கு உள்ளான காவலர் ஞானப்பிரகாசம் தாக்கிவிட்டு தப்ப முயன்று துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளுநர் ஸ்டீபன் இருவரையும் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 27 வழக்குகள் இருக்கு. குற்ற வழக்குகள் ஸ்டீபனுக்கு வழிப்பறி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்கு. கேரளாவிலையும் இவர் மேல வழக்கு இருக்கிறதாக விசாரணையில் தெரிய வருகிறது. விசாரணையில் ஸ்டீபன் சாதாரண கொள்ளையனே அல்ல, தீரன் பட பவேரியா கொள்ளையர்கள் ஸ்டைலில் கொள்ளையடிக்கும் கொடூர கொள்ளையன் என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது கொள்ளையடிக்க செல்லும் வீட்டில் உள்ளவர்கள் தடுக்க வந்தால் அவர்களை கம்பிகளால் கொடூரமாக தாக்கிவிட்டு கொள்ளையடிப்பது ஸ்டீபனின் பாணி என கூறப்படுகிறது. கன்னியாகுமரியில் கொத்தனார் வேலை பார்த்த ஸ்டீபன் மீது சிவகங்கை, தஞ்சாவூர், திருப்பூர், திருச்சி, ஈரோடு, நாமக்கல் என தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரள மாநில பத்திரம்திட்டை, சங்கனாச்சேரி, திருவல்லா உள்ளிட்ட பல இடங்களிலும் 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழிப்பறி வழக்குகள் உள்ளன. இந்த ஸ்டீபன் என்பவரோட விசாரணையில் பேரில் பார்த்தோம்னா அவர் மேல தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 27 வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்கு. திருட்டு வழக்கில் திருப்பூர் மாவட்ட போலீசார் ஸ்டீபனை குண்டர் சட்டத்திலும் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் குண்டர் சட்டத்தில் இருந்து வெளியான பிறகும் கூட கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல், இரணியல், கொற்றிக்கோடு காவல் நிலைய பகுதிகளில் 6 வீடுகளில் கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதுவும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் வசிக்கும் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்ச்சுகளுக்கு சென்று விடுவார்கள் என்பதை அறிந்திருந்த ஸ்டீபன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவர்களின் வீடுகளில் கொள்ளையடித்திருக்கும் பின்னணியும் வெளியாகி உள்ளது. கன்னியாகுமரி குமாரபுரம் பகுதியில்
பழ வியாபாரி வீட்டில் 65 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் பணம் என கொள்ளையடித்துவிட்டு எஸ்கேப் ஆனதால் அப்போதே தனிப்படை அமைத்து தேடி பிடித்தது காவல்துறை. விசாரணையில் மும்பை அழகைகளுடன் ஜாலியாக இருக்கவே திருடினேன் என திடுக்கிடும் வாக்குமூலத்தை கொடுத்தார் ஸ்டீபன். இப்படி கன்னியாகுமரி கொத்தனாரு தனது கொத்தனாரு வேலையை விட்டுவிட்டு கொள்ளையடிப்பதையே வாழ்க்கையாக இருந்ததால் சுட்டு பிடிக்கப்பட்டு வசமாக சிக்கியுள்ளார் ஸ்டீபன் என்கிறார்கள் விசாரணை கைதிகள்.